சிறுதானியங்கள் நம்ம ஊர்ல இருக்க பல நெடுங்காலமாக நாம பயன்படுத்தி வந்த ஒரு தானியம். ஔவையார்ட்ட மன்னன் கேட்கிறான், நீ பெரிய தமிழ் மூதாட்டி, மிகச்சிறந்த பணிகள் செய்து வர, உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு. அந்த அம்மா கேட்டது என்னன்னா, வரகரிசி சோறும் எழுதுனங்காயும் மொர வேணா புளிச்ச தயிரும் தான் அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. இதை இரண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு, அந்த வரகரிசி சோறும் வழுதுனங்காயும் புளித்த மோரும் மிகச்சிறப்பான ஒரு பெஸ்டிவல் ஃபுட்டா இருந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த அம்மா ஒரு மக்களோடு இயங்கி வரக்கூடிய ஒரு சமூக போராளி. அப்போ ஒரு சாதாரண மக்கள் உயர்ந்து சாப்பிடக்கூடிய, அன்னாடம் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கலாம். இந்த இரண்டு விஷயம் தான் அந்த புலவனின் கற்பனையாக இருந்திருக்கணும். அப்படி பார்த்தா அந்த வரகரிசி, வழுதுனங்கா, புளித்த மோர், இந்த மூன்றையும் நான் பார்க்கிறேன். இந்த மூணுல ஏதாவது நல்லது இருக்கான்னு பார்த்தா எல்லாமே நல்லது.